ஹாய் காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம். நான் என் மாப்பிள்ளை அப்புறம் என் தம்பி எல்லா பேரும் திராட்சை தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம். எப்படி திருட்டுத்தனமாக புடியும் தின்றோன்னா இங்கே ஹைலைட் ஆகும். எப்படி அப்படின்னு தின்றான் திருட்டுத்தனமா? நல்லா இருக்கா? இது நல்லா இனிப்பாக இருக்கு. புழுவிடா அவன் சட்டையில் திரும்பா புழுவிடா. சரி, இங்கே பூரா திராட்சைக்குள்ள பூரா புழுவாக இருக்குது ப்ரோ. அவன் புழுவத்தையும் தின்றுட்டு இருக்கான்டா பாரு. நீ வந்துட்டீங்க திராட்சை எப்படி தின்னுச்சுன்னா புழுவை பிடிங்க தின்னுட்டு இருக்கான். வராடி நீ மட்டும் போகலாம்டா. வாங்கவா, நிறையா இருக்குது இங்கே திராட்சை பழமாவும். இவருங்க இப்படி ரன்னிங்கில் நடந்து போகலாம். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லவா? இப்படி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி உள்ளே வந்துருங்க. அப்படியே சைஸ் அப்படி வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது என் பின்னாடியே வாங்க. அப்படியே இப்படி வந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை இருக்குது. வா காட்டுக்கரை தானே கொல்ல போகிறோம்டா காய்ஸ். இன்னைக்கு இவங்க நம்மளை ஏதாவது அடி வாங்கி விடாமல் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பழம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழம் இருக்குண்டு. ஃபுல்லாகவே திராட்சை தோட்டம் தாங்க பாருங்க. பிடிச்சி மேயிறியான், குரங்கை விட மோசமாக மேய்ஞ்சிட்டு இருக்கான். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள இவ்வளோ தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கறிக்குது மருந்து அடிச்சிருப்பாங்க போல. அவ்வளோதான், திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு போகலாமா? போகலாம் கைஸ். நம்ம தேனியில் தரமான ஸ்பாட் இருக்குது, போகலாம் வாங்க அப்படின்னு தம்பி கூப்பிட்டாங்க. அவங்க ரொம்ப டிஸ்பிரேஷனில் இருந்தாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வந்தோம். கடைசியில் வந்து எனக்கு தான் கடைசியில் டிப்ரெஷன் ஆச்சு. நம்ம அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்தோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் கம்பத்தில் சுருளி அருவின்னு இருக்குது. அந்த இடத்துக்கு வந்தோம். சரி, மழை பெஞ்சு பயங்கரமாக தண்ணி வரும்னு நினச்சி நானும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். கடைசியில் பார்த்திங்கன்னா தண்ணி வரல, ஒன்றும் வரல. அவங்களோட ரியாக்ஷனை பார்க்குறீங்களா? வேறு லெவலாக ஃபன்னாக இருக்கும். படாத பாடு அந்த ஃப்ரெண்டில் காமிக்கிறேன். இங்கே வருங்களேன், ஒரு போட்டு தண்ணி வரல. என்னடா தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ட? டேய், நீங்கள் என்ன அங்கிட்டு பார்த்து நின்றுருக்க? என்னாச்சு? நான் கூட இன்ஸ்டால வர மாதிரி கையை விரிச்சு ஒரு பார்வையிலே என்னை உரைய வைத்தாய்ன்ற பாட்டுக்கு ரீல்ஸ் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இவருக்கு வந்து அலங்கார பந்தலிலே இருந்தே வீடியோ எடுக்கணும் போல. ஒண்ணுமே பண்ண முடியல. போனேன் சுருளி பார்ஸுக்கு வந்துட்டு போச்சு. இதுதானே எகிரி குச்சி ஃபால்ஸில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். இப்போதைக்கு இருக்க ஃபால்ஸோட நிலைமை இது. கரெக்டா இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 26/6/2026. இதுக்கப்புறம் தண்ணி வருதான்னு தெரிஞ்சுட்டு சுருளி ஃபால்ஸுக்கு வாங்க. சுருளி ஃபால்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் யார்கிட்ட கேட்டால் வந்துருக்கலாம். ஆனால் நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு. ஆனால் நோஸ் கட் ஆகிட்டனால அதை கீழே சொன்னாங்க. நாங்கள் தான் கேட்காம வந்தோம். சரி, கொஞ்சமாக தண்ணி வரும், குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணலான்ட்டு. கடைசியில் பார்த்தா பல்ப் ஆயிடுச்சு. தம்பிலாம் நோஸ் கட் ஆகிட்டேன் ரொம்ப. இந்த பிரிங் மண்டையும் அதை விட விடுங்க, நம்மளுக்கு டிப்ரெஷனாக இருந்தாலும். சரி, ஓகே. இந்த வீடியோ எண்ட்ல இருந்து தினமும் நம்ம அண்ணன் ஐடியை ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ரெகுலராக நம்ம ட்ராவல் தேனி டு சுருளிக்கு வந்த அந்த என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் ஒரு ஷார்ட்ஸில் வந்துகிட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என் ஸ்டைலில் கொடூரமா, உன் ஸ்டைலில் பதற விட்றோம். அது என்ன, அது என்ன கோடு கோடாக வந்து எதுடா? அது போலாமே பாறையை வந்து அந்த குழிவுலியாக இருக்க சொல்கிறியா? வீடியோ அவ்வளோதான்டா, கட் பண்ணிக்கலாம். வீடியோவெல்லாம் கட் பண்ண வேணாமனே. ஏன்டா? ஒன்று மட்டும் கேட்கணும்னே. என்னது? இதுல எதுக்கு பாறையில் இன்னும் திருப்பி போட்டு குத்தி குடம்பு வச்சிருக்காங்க. இப்படி 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 இப்படி
அதாவது என் மாமா படிச்சிருக்கனால சொல்றேன், இப்பயும் படிக்கணும்ன்றது 10ஆம் கிளாஸ் மேல படிக்கணும்டா. சரிங்க சார். கை கட்டிக்க. அதான் என்னன்னா மாப்பிள, அந்த கோடு இருக்கு பத்தியா, நீங்க திரும்ப அதெல்லாம் வந்து ட்ரில்லிங் போட்டது. என்ன ட்ரில்லிங்னா இதுல வந்து கறி மருந்தை வச்சு வெடிக்க வைப்பாங்க, பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரில் பண்ணி அதுல கறி மருந்தை போட்டு கம்ப்யூட்டர் திரி வச்சு பாம் பிளாஸ்ட் பண்ணி இந்த பாறையெல்லாம் செதறும் பத்தியா, செதறினதுக்கு அப்புறம் தான் இங்கே காங்கிரீட் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து இயற்கையா வந்தது கிடையாது, எல்லாமே செயற்கையா நமக்காக நம்ம வந்து தயாரிச்சுக்கிட்டது தான். நம்ம இப்ப அதிகமா இயற்கையில பாக்குற சுற்றுலா தலங்கள் பூராமே செயற்கை மூலமா உருவானது, இயற்கையின் போட்ட ஸ்டோரி. ஆனா நம்ம தேனியில இருக்கு எல்லாமே இயற்கை மட்டும்தான். செயற்கைன்றது நம்ம ஒரு சில இடத்துல பாதுகாப்பா குளிக்கணுன்றதுக்காக மட்டும்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சந்தோஷமா அந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். இன்னொன்னு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நாங்க இதோட என் பண்ணிக்கிறோம். கொடூரமா நம்ம அண்ணன் ஐடியை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ என் பண்ணிட்டு ரெகுலரா ஐடியா வாட்ச் பண்ணுங்க. நம்ம தேனி டு சுருளி ஃபால்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வந்து 1 by 1 அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய் சொல்றா. பாய். அங்கே சொல்லணும், ஏன்ட்ட சொல்லக்கூடாது. சொல்லணும் பாய்.